சிம்பிளாக கிறிஸ்பியாக 10 நிமிஷத்தில் பொரிய வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து ரொம்ப நேரம் இருந்தாலுமே இந்த சொத நல்லா ஆகாது. ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். ஸோ இதுக்கு 1.5 கப் பொரி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணியில் போட்டாவே இந்த பொரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் உப்புமா கூட பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதிலேயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பின்னாடி கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முதல்ல நல்லா கையிலேயே பிசைங்க. ஏன்னா ஆனியன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் ஓராக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். தேவைப்பட்டால் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாவு எப்படி இருக்கணும்னா நம்ம உதிரி பக்கோடா, வெங்காய உதிரி பக்கோடா போடுவோம்ல, அதே மாதிரி இருக்கணும். ரொம்பவும் ரன்னியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஏர் ஃப்ரையர் இருந்தால் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணேன் நான். நீங்கள் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து சிம்பிளான உதிரி பக்கோடா. இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கேரட் வந்து துருவி போடலாம், உருளைக்கிழங்கு வந்து துருவி போடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து போடலாம். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கோடா மாதிரியே தான். ஸோ எடுத்துட்டோம், ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணல. தேவைப்பட்டால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இதோட வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சாஸ் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி